ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் புரட்டாசி மாதம் ஸ்பெஷலாக ஒரு நான்வெஜ்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் கீமா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 சின்ன கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இந்த டைமில் நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு மஷ்ரூமை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே இதுக்கு நம்ம சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே போதும். இந்த எண்ணெயிலேயே ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மஷ்ரூம்லேருந்து இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வரும்போது இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், அதோட தண்ணி எல்லாமே வற்றி நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் இதில் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி 2யுமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் கீமா ரெடி ஆகிடுச்சு. இந்த கீமா இட்லி தோசை கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரி கூடவும் சூப்பரான காம்பினேஷன். இப்போ இதை வச்சு நம்ம கீமா தோசை செஞ்சுக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி சின்னதாக ஊத்தப்பம் தான் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் பெரிய தோசை கூட ஊற்றிக்கலாம். ஊத்தப்பம் ஊற்றிட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கீமாவை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தான் ஊற்றிருக்கேன். மீடியம் ஹீட்டில் ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு திரும்பவும் ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான அருமையான மஷ்ரூம் கீமா தோசை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.